குழந்தை இல்லைனாலே போய் லேடிஸை தான் செக் பண்ணணும், லேடிஸ் கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட், பிசிஓடி அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயுஐன்னு ஒன்று இருக்கு, ஐவிஎஃப்னு ஒன்று இருக்குல்ல மேம், இது ரெண்டுல எது பெஸ்ட்? யாரை எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? நிறைய வாட்டி நேச்சுரலாக ட்ரை பண்ணிட்டாங்க, கன்சீவ் ஆகலை அப்படின்றப்போ டியூப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்ற கண்டிஷனில் எல்லாருக்குமே யூனிவர்சலாக ஐவிஎஃப் பண்ணால் 80% சக்ஸஸ் ரேட், ஐயுஐனா இவ்வளோ சக்ஸஸ் ரேட்னு சொல்ல முடியாது. எய்தர் நேச்சுரலாக ஸ்பெர்ம்ஸ் சேர்ந்து கன்சீவ் ஆகணும், இல்லை ஐயுஐ பண்ணி ஸ்பெர்ம்ஸ் போய் எக்கு ரீச் ஆகி கன்சீவ் ஆகணும், இல்லை ஐவிஎஃப் பண்ணி எக்கு வெளியில் எடுத்துட்டு ஸ்பெர்ம்ஸோட சேர்ந்து எம்ப்ரியோஸ் ரெடி பண்ணணும். இந்த ஸ்பெர்ம்ஸ் இப்போவே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு பார்ட்னர் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பெர்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அபிநயா தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா மேம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன மேம் முக்கிய காரணமாக இருக்கும்? இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை, அது வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது. கண்டிப்பாக அது ஒத்துக்க வேண்டியது தான். எதுக்காக அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிருக்கு. போத் மேல் அண்ட் ஃபீமேல், ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி, அவங்க வேலை விஷயமா லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது. அதனால டைமுக்கு அவங்களால சாப்பிட முடியல. கரெக்டான எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஐடியிலலாம் பார்த்தோன்னா 12 hours 14 hours அவங்க உட்காந்து வேலை செய்கிறாங்க. மென்டலி தே ஆர் ஆல் வெரி வெரி ஆக்டிவ் அண்டு ரொம்ப நல்லா ஒர்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு பார்த்தா ரொம்பவே கம்மி. சரி, அவ்வளோ நேரம் வேலை செய்கிறனால ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலான்ற ஒரு டெம்ப்டேஷன், வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட கஷ்டமாக இருக்குது. ஸோ டயட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மியாகுது. தூக்கம், ரொம்ப நேரம் அவங்க லேப்டாப் பார்க்குறனாலையோ இல்லை ரொம்ப ஒர்க் பண்ணுறனால அவங்களால நைட் தூங்கினா தூக்கம் வர மாட்டேங்குது. இது நிறைய யங்ஸ்டர்ஸ்குள்ளார நான் கேள்விப்படுற ஒரு விஷயம். ரொம்ப ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் இருந்ததுன்னா டக்குன்னு தூங்கினானா உடம்பு டயர்டாகி தூங்கிடுவாங்க. ஆனால் மென்டலி அவங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆகுறப்போ கண் மூடினா கூட அவங்கள அந்த பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ தூக்கமின்மை, டயட் சரியில்லை, எக்ஸசைஸ் சரியாக பண்ண முடியல, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட முடியல, இன்ஃபர்டிலிட்டி அதிகமாகுது. கம்பேரிட்டிவ்லி விமனுக்கு இந்த ரேட் அதிகமா இல்லை மென்க்கு அதிகமா மேம்? அந்த காலத்தில் தான் விமனுக்கு அதிகம். எது குழந்தை இல்லைனாலே போய் லேடிஸை தான் செக் பண்ணணும், லேடிஸ் கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட், பிசிஓடி அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது போத் ஆர் ஈக்குவலி நாங்கள் பார்க்குறோம். மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டியும் நிறையா இருக்குது, ஃபீமேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டியும் அதிகமாக வருது. விமன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு இருக்க ஓவர் வெயிட், ஒபிசிட்டினால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி பிசிஓடி இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்னால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருது. ஜென்ஸுக்கும் கூட சரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால ரொம்ப யங் ஏஜ்லேயே பிபி, சுகர் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அவங்களுக்குமே இருக்குது. செமன் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்போ அவங்களோட கவுண்ட்டு, மொட்டிலிட்டி நிறையவே காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. ஸோ 2 பேருமே ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக தான் இருக்காங்க இன்ஃபர்டிலிட்டியில். ஸோ இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகும்போது ஐயுஐன்னு ஒன்று இருக்கு, ஐவிஎஃப்னு ஒன்று இருக்குல்ல மேம், இது ரெண்டுல எது பெஸ்ட்? யாரை எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? இன்ஃபர்டிலிட்டினாவே நம்ம ஐயுஐ ஐவிஎஃப்னு நினைக்கவே வேண்டாம். ஸோ ஜென்ரலாக நம்மக்கிட்ட ஒரு கப்புள்ஸ் வராங்க, குழந்தை இல்லைன்னு வராங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, அவங்களோட செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, லைக் பிபி, சுகர் மாதிரி ஏதாவது இருக்கா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிபி, சுகர், கேன்சர்ஸ் ஏதாவது இருக்கா, விமனோட பீரியட் ரெகுலராக இருக்கா, இர்ரெகுலராக இருக்கா, மேல் அதாவது ஹஸ்பண்ட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிக் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பார்த்துட்டு அண்ட் செமன் அனாலிசிஸ் பார்த்துட்டு டிபெண்டிங் அப்பான் த ரிசல்ட்ஸ் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ண முடியும். எல்லாமே ஜென்ரலைஸ்டாக நார்மலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்டைல் பீரியட்னா என்ன, எப்போ ஒன்றா இருந்தால் நேச்சுரலாகவே அவங்க கன்சீவ் ஆவாங்க அப்படின்றத எடுத்து சொல்லுவோம். ஆனால் அவங்களோட ஏஜ் 30+ இருக்குது, லேட் மேரேஜ் ஆகிருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம திரும்பி நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுக்கு 1 year எல்லாம் டைம் கொடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? சின்ன வயசு ஒரு 26 27 கல்யாணம் ஆகி 6 months 7 months அவங்க வராங்க அப்படின்னா
நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம். ஒரு 6 மந்த்ஸ் எடுத்துக்கோங்க, 1 இயர் எடுத்துக்கோங்க. ஆனால் ப்ராப்பராக டயட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எந்த டைமில் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா குழந்தை வரும் அப்படின்றத எஜுகேட் பண்ணிவிட்டு நேச்சுரல் கன்செப்ஷன் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் கல்யாணம் ஆகி 3-4 இயர்ஸ் ஆகிடுச்சு, இல்லை 30+ ஏஜ் குரூப்பில் இருக்காங்கன்னா அவங்களோட ஆல்ரெடி ஏதாவது டெஸ்ட் எடுத்திருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். இதில் IUI அப்படின்றது வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். நிறைய வாட்டி நேச்சுரலாக ட்ரை பண்ணிட்டாங்க, கன்சீவ் ஆகலை அப்படின்றப்போ டியூப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்ற கண்டிஷனில் ஹஸ்பண்டோட விந்து எடுத்து பியூரிஃபை பண்ணி அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு குட் குவாலிட்டி ஸ்பெர்ம்ஸை வைஃபோட யூட்ரஸில் இன்ஜெக்ட் பண்ணுறது. இது IUI. இட்ஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர், டே கேர் ப்ரொசீஜர். ரொம்ப நார்மலாக நேச்சுரலாக இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்பெர்ம்ஸ் எடுத்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் இதோட சக்ஸஸ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 25 to 30%. அதாவது 10ல் 2-3 பேர் தான் கன்சீவ் ஆவாங்க ஒரு சைக்கிளில். IVF அப்படின்றது டெஸ்ட் டியூப் பேபி. அது ஒரு பெரிய ப்ராசஸ். டெய்லி இன்ஜெக்ஷன்லாம் போடணும் விமனுக்கு. அப்புறம் 10 days 15 daysல அவங்களுக்கு எக்கு ரெடி ஆகும். மயக்கம் கொடுத்து எக்கை வெளியில் எடுப்போம். அந்த எக்கில் ஸ்பெர்ம்ஸை நம்ம ஃபிசிக்கலாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதை எம்ப்ரியோவாக மாற்றி உள்ளார வைக்கணும். இட்ஸ் அ வெரி பிக் ப்ரொசீஜர் டெஸ்ட் டியூப் பேபின்றது. இது யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டியூப்ஸ் பிளாக் ஆகிருக்குனாலோ, இல்லை மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர், நாங்கள் எல்லாம் நேச்சுரலாக ட்ரை பண்ணிட்டோம், IUI 4-5 வாட்டி பண்ணிட்டோம், என்ன ரீசன்னே தெரியலன்னு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி இருக்குன்னாலோ, இல்லை மேல் அந்த ஜென்ஸுக்கு வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்ஸ்பைட் ஆஃப் கிவிங் மெடிகேஷன் ஆர் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது இண்டிகேஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம IVF சஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதோட ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் அதிகம். ஆனால் சக்ஸஸ் ரேட் வந்து டிபெண்டிங் அப்பான் த என்ன ஃபேக்டருக்காக நம்ம IVF சொல்கிறோம். இப்போ டியூப்ஸ் பிளாக் அப்படின்னா IVFனா ஆப்வியஸாக எக்கும் ஸ்பெர்மும் மீட்டே ஆயிருக்காது டியூபல் பிளாக்ல. IVFல அந்த பிரச்சனையை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். எக்கையும் ஸ்பெர்மையும் வெளியில் எடுத்து நம்ம ஃபியூஸ் பண்ணி உள்ளே வைக்கிறப்போ சக்ஸஸ் ரேட் இஸ் குட், ஒரு 80 to 90%. இதே PCOD இல்லை மேலுக்கும் கவுண்ட்டும் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா சக்ஸஸ் ரேட் நம்ம 50 to 60 டிபெண்டிங் அப்பான் த இண்டிகேஷன். எதுக்காக நம்ம IVF பண்ணுறோமோ அதை வச்சு தான் சக்ஸஸ் ரேட் சொல்ல முடியுமே தவிர எல்லாருக்குமே யூனிவர்சலாக IVF பண்ணால் 80% சக்ஸஸ் ரேட், IUIனா இவ்வளோ சக்ஸஸ் ரேட்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து கேஸ் பேசிஸில் டிஃபர் ஆகும் சக்ஸஸ் ரேட். நிறைய ஆட்ஸ் எல்லாம் வந்துருச்சு மேம். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தால் கண்டிப்பாக குழந்தையோட தான் போவீங்க அப்படி சொல்கிறாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. யாராலையுமே எந்த ஒரு டாக்டராலையுமே 100% உங்களுக்கு இந்த IVF பண்ணிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா குழந்தை வந்துடும் சொல்கிறாங்கன்னா நோபடி வில் ட்ரை நேச்சுரலி. வை ஷுட் வி ட்ரை? அதான் ஃபஸ்ட்டு நம்ம என்னைக்கு டிசைட் பண்ணுறோமோ அப்போ போய் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமே. ஸோ அது ராங். யாராலையுமே நீங்கள் வாங்க குழந்தையோட திரும்பி போங்கன்னா சொல்கிறாங்கன்னா யோசிங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஹியூமன்லி நாட் பாசிபிள். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே 80 to 90% தான் சக்ஸஸ் சொல்ல முடியும். 100% சக்ஸஸ் சொல்கிறாங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அதை நம்பக்கூடாது. இப்போது சில பேர் வந்து மேம் ட்ரீட்மெண்ட்காக வந்திருப்பாங்க, மணி நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்லேயே கண்டினியூ பண்ணலாம் மேம் கொஞ்சம் டைம் கேப்பிட்டு? ஒரு IVF சைக்கிளோ இல்லை ஃபர்டிலிட்டினாவே எடுத்துக்கோங்களேன். ஒரு பொண்ணுக்கு மென்சஸ் ஆகும், அடுத்த மென்சஸ் அடுத்த மாதம் ஆகும். இந்த 2 மென்சஸ்க்கு நடுவில் நடக்கிறது தான் நம்ம வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். அது நேச்சுரலாகவே இருக்கலாம், இல்லை IUI பண்ணலாம், இல்லை IVF பண்ணலாம், எதுவாக வேணால் இருக்கட்டும். அந்த பொண்ணுக்கு ஓவுலேஷன் மிட் சைக்கிளில் ஆகும். இர்ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சைக்கிளில் நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணிட்டோ இல்லைன்னா கரெக்டாக எக்கு வரத்துக்காகவோ ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ அந்த எக்கை எய்தர் நேச்சுரலாக ஸ்பெர்ம்ஸ் சேர்ந்து கன்சீவ் ஆகணும், இல்லை IUI பண்ணி ஸ்பெர்ம்ஸ் போய் எக்கை ரீச் ஆகி கன்சீவ் ஆகணும், இல்லை IVF பண்ணி எக்கு வெளியில் எடுத்துகிட்டு ஸ்பெர்ம்ஸோட சேர்ந்து எம்ப்ரியோஸ் ரெடி பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கிறப்போ திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன், ஃபீவர் வரலாம், இல்லை ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கம்மியாக பணம் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை ஊருக்கு போகிற ஒரு எமர்ஜென்சி ஆகலாம். ஏதாவது ஒரு ரீசன்னால் அந்த ட்ரீட்மெண்ட் நின்றுச்சுன்னா அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் மந்த்து தான் ஆரம்பிக்கணுமே தவிர நின்ன ட்ரீட்மெண்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months கழிச்சு அதெல்லாம் பண்ண முடியாது. த மொமெண்ட் ஷி கெட்ஸ் த பீரியட், தட்ஸ் இட், தேர் எண்ட்ஸ் தட். அகெயின் அது ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போது இந்த ஸ்பெர்ம்லாம் டொனேட் பண்ணுவாங்கல்ல மேம், இப்போ காதலிக்க நேரமில்லை அந்த படத்தில் கூட பார்த்தோம், ஹீரோயின் வந்து ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க லவ்வரோட ஸ்பெர்ம்னு இன்னொருத்தவங்களோட ஸ்பெர்மை வந்து மாற்றி வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குமா நிஜமா? இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தாம்மா நடக்கும். நேரில் ரியல் லைஃப்பில்
நம்ம வந்து எல்லாத்துக்குமே கன்சென்ட் பேஷண்ட்டோட சிக்னேச்சர் இல்லாமல் எதையுமே மாற்ற முடியாது. நம்பர் 1. சில பேருக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு ஸ்பெர்ம்ஸ் இல்லாமே இருக்கலாம். வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக டோனார் ஸ்பெர்ம்ஸ் இன்னொருத்தரோட ஸ்பெர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் உட்கார வச்சு இது தான் நடக்குது, உங்களுக்கு இப்படி தான் இருக்குது, இந்த ப்ராப்ளம்னால உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு, இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் டோனார் ஸ்பெர்ம் போகலாம் அப்படின்னு பேசுகிறப்பவே டோனார் ஸ்பெர்ம் பற்றி நாங்கள் கிளியராக சொல்லிவிடுவோம். டோனாரை வந்து அவங்க பார்க்கவே முடியாது, அவங்க கொடுக்குற ஸ்பெர்ம்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படி எடுக்க போகிற டோனாருக்கு நாங்கள் இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்லைன்றதை பார்த்துப்போம் அப்படியெல்லாம் தான் சொல்ல முடியும். சம்டைம்ஸ் பேஷண்ட்டே ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், கலர், பிளட் குரூப் இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுங்க டாக்டர், ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்னா வி கிவ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் டு தட். அவ்வளோதானே தவிர மற்றபடி நாங்களாக தெரியாமல் மாற்றி பண்ணுறதோ மாற்றி மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுன்றது வந்து ஏன்னா 1க்கு 2க்கு 3 வாட்டி செக் பண்ணுவாங்க. நர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர டாக்டர்ஸ்லேருந்து அந்த சாம்பிள் அண்ட் எவ்ரி திங் வில் பி கிராஸ் செக்ட் அண்ட் சைன்டு. அதுக்கப்புறம் பேஷண்ட்டும் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் இன்ஜெக்டே பண்ணுவோம். அதனால அந்த மாதிரியெல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்து சினிமாவில் தான் நடக்கும். டோனார் ஸ்பெர்ம் டோனார் எக்குன்ற கான்செப்ட் இஸ் தேர். பட் அது யாருக்கு பண்ணணும், அந்த கப்புள்ஸ்கிட்ட உட்கார வச்சு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நாங்கள் அதை பண்ணுவோமே தவிர சக்ஸஸ் ரேட்டுக்காக தெரியாமலாம் பண்ணிட்டோன்னா எங்களுக்கு தான் அது ப்ராப்ளம். ஸோ வி டோன்ட் டூ தட். இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற கலரில் அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி கூட செலக்ட் பண்ணுறாங்களா மேம்? கலர் எஸ், ஐ கலர் எஸ், பிளட் குரூப் எஸ், கேரக்டர் நமக்கு தெரியாதுமா. எந்த ஒரு ஹியூமன் பீயிங் ஆர் ஹியூமன் சைல்டுமே நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ அதை வச்சு தான் கேரக்டர் டிசைட் ஆகும். எஸ், ஜெனட்டிக்ஸ் பிளேஸ் அ ரோல். பட் இஃப் யூ வாண்ட் டு ட்ரீட் த சைல்ட், நல்லது சொல்லி கொடுத்தே வளர்த்துட்டு வந்து அவங்க முன்னாடி நீங்கள் ரோல் மாடலாக நல்லவங்களாக இருந்தீங்கன்னா அவங்க நல்லவங்களாக தான் வளருவாங்கப்பா. ப்ளீஸ் டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கேரக்டரிஸ்டிக்ஸ். வி ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் அடாப்டிங் பேபிஸ். குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடாப்ஷன் மூலமாகவே அது பாசிபிலிட்டின்றப்போ 2ல் ஏதாவது ஒரு பேராமீட்டர் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க, டோனார் ஸ்பெர்ம்ஸ் ஆர் எக் அப்படின்றப்போ யூ ஷுடன்ட் வரி அபவுட் த கேரக்டர். பட் எஸ், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஏன்னா சொசைட்டியில் அவங்க எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாது, குழந்தை வந்து தனியாக தெரியக்கூடாது. டார்க் பேரண்ட்ஸ்க்கு ஃபேர் சைல்டு, இல்லை ஃபேர் பேரண்ட்ஸ்க்கு டார்க் சைல்டு இருந்து அந்த சொசைட்டி ப்ரெஷருக்காக தான் அவங்க அதுக்கெல்லாம் சொல்கிறாங்களே தவிர ஜென்யூனாக ஃபர்டிலிட்டி கோ த்ரூ பண்ணுற கப்பல் குழந்தை வந்தால் போதும்னு நினைப்பாங்க எப்படி இருந்தாலும். பட் அவங்களோட எமோஷன்ஸுக்கும் வி கிவ் இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோதான். இந்த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்கலாம் வந்து ஸ்பெர்மை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல மேம், அது வந்து எவ்வளோ நாளைக்கு லைஃப் இருக்கும்? கீமோதெரப்பி அதாவது யங் ஏஜ்லேயே கேன்சர் வருது, அன்மேரிடாக இருக்கிறப்பவே ஜென்ஸுக்கோ இல்லை லேடிஸ்க்கோ கேன்சர் வருது அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் இன்வால்வ்ஸ் சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி. இது வந்து டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் கேன்சர். ஸோ அவங்களுக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் கேன்சர் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் வருது அப்படின்னா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் லைஃப் எப்படி இருக்குன்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. அதாவது குழந்தை இருக்கா, இல்லை இன்னும் கல்யாணமே ஆகலை, சின்ன வயசு 25, 28, 30, 32, ரொம்ப சின்ன வயசு, நாங்கள் இன்னும் கல்யாணமே ஆகலைன்றப்போ ஃபர்டிலிட்டி ப்ரிசர்விங் சர்ஜரிஸ் தான் ஆப்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை இவங்க உயிரை காப்பாற்றணுன்னா கீமோதெரப்பி கொடுத்தா தான், ரேடியோதெரப்பி கொடுத்தா தான் ஆச்சுன்னு சில கேன்சர்ஸ் ரொம்ப விருலண்ட்டாக இருக்குன்னா அவங்கக்கிட்ட அந்த ஆப்ஷன் கொடுத்துருவோம். நீங்கள் ஸ்பெர்ம்ஸ் இப்போவே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு பார்ட்னர் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பெர்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு. இல்லை எக்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா நம்ம வந்து இப்போ சர்ஜரி பண்ணி ஓவரி எடுக்க போகிறோம், கீமோதெரப்பி கொடுக்க போகிறோம். ஸோ ஓவேரியன் டிஷ்யூஸ் அண்ட் நார்மல் செல்ஸும் அதில் அஃபெக்ட் ஆகும், உங்களுக்கு குட் குவாலிட்டி எக் ஃப்யூச்சரில் வராது. அதனால ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா நம்மளாக அதை டிஸ்கார்ட் பண்ணுற வரைக்கும் இஃப் இட் இஸ் இன் அ பர்டிகுலர் லேப் அண்ட் பர்டிகுலர் கண்டிஷனில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அது 5 years 10 years 15 years ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த லேப் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும். பவர் ஷட் டவுன் ஆகிடுச்சு, சாம்பிள் மாற்றுறேன், இங்கேருந்து அங்கே மாற்றுறப்போ ஏதாவது ஆகிடுச்சுன்னா போயிடும். அதெல்லாம் அவங்க எம்ப்ரியாலஜிஸ்ட் தே நோ வெரி வெல் எந்த அளவுக்கு அந்த ஹியூமன் செல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட், ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த லேப்லேயும் சடனாக பவர் கட் ஆனாலும் பேக்கப்லாம் இருக்கும். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்பெல்லாம் அவங்க அந்த இன்குபேட்டர்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளா தெரியாமல் அதை தூக்கி போட்டால் தான், இல்லை பேஷண்ட்டே வந்து இல்லை வி டோன்ட் வாண்ட் டு எனிமோர் ஃப்ரீசிங், இப்போ வேண்டாம், நோ ப்ராப்ளம், டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தான் அதை டிஸ்கார்ட் அது வரைக்கும் அது நல்லா தான் இருக்கும்.
ஸோ அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆஃப்கோர்ஸ் அது ரெனியூவல் ஆஃப் த பேமெண்ட், அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் அந்த இதை ரெனியூ பண்ணணும் குழந்தை வர வரைக்கும். அஃப்கோர்ஸ் அது லேப் மெயின்டெனன்ஸ், அந்த கரண்ட்டு, அந்த மீடியா, அதுக்கெல்லாம் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ரெனியூ பண்ணணும் until you take and use the sample. மேம் ஆக்சுவலி ஐவிஎஃப்னா என்ன, ஐயுஐனா என்ன அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ண மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபர்டிலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.